அல்லாஹ்வுக்காக செலவு செய்யறவன் எப்படி செய்வான்? குர்ஆன் ரொம்ப சொல்றான், وَيُطْعِمُونَ الطَّعَامَ عَلَى حُبِّهِ مِسْكِينًا وَيَتِيمًا وَأَسِيرًا إِنَّمَا نُطْعِمُكُمْ لِوَجْهِ اللَّهِ لَا نُرِيدُ مِنكُمْ جَزَاءً وَلَا شُكُورًا. சுப்ஹானல்லாஹ். யா ரப்பல் ஆலமீன். அல்லாஹ் தெளிவா சொல்றான், அல்லாஹ்வுடைய முகம் அல்ல, அல்லாஹ்வுடைய முகம் தான். வேற எதுவும் இவரோட நோக்கம் இல்லை. பேஸ்புக்ல வரணும், வாட்ஸ்அப்ல வரணும், வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல வரணும், டிபி வரணும், மூஞ்ச பிளர் பண்ணியாவது எப்படியாவது போட்டு கொடுத்தோண்டு காட்டிடணும். ஏழையே இல்லை அவருக்கு. அல்லாஹ் பாதையில கொடுக்கிறவன் அவருக்கு தெரிஞ்சான்னா கொடுத்துருவான்னு போயிடுவார். அல்ல அவர் நேரா போய் கொடுத்துட்டு போயிடுவார். யாருக்கா? அல்லாஹ்வுடைய முகத்துக்கா. அவன் ஜஸாக்குமுல்லாஹ் கைரா, அல்லாஹ் அதான் சொல்றா, வலா ஷுக்கூரா, நன்றி கூட எதிர்பார்க்க மாட்டான். பத்திலா தாரண உதவுன சலாம் சொல்லாம போறான். இவெல்லாம் ஒரு மனுஷனா? நான் தான் அவனுக்கு கொடுத்தேன். போச்சா உன் நன்மை காத்துல போச்சாடா. அல்லாஹ் பாதுகாக்கட்டும். ஒரு நன்மைய இஸ்லாத்தி பாதையில சேகரிக்கிறது ரொம்ப இலகு, அழிக்கிறது அதை விட ரொம்ப இலகு. அல்லாஹ் பாதுகாக்க.